வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனியா எங்கள் ஹோஸ்ட் 2024 த ஃபில்லர் இயர் ஃபைனலாக முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு 2025 இந்த மெயின் சீக்வன்ஸுக்குள்ள வந்திருக்கோம். தக்காளி இந்த வருஷம் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள், நிறைய அமேசிங்கான சீரிஸ் பற்றி ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே பட்டாசாக இருக்க போதுங்க. சொந்த வகையில் என்னென்ன மாதத்தில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துலாமா? ஜான்வரி கொஞ்சம் வீக் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஜான்வரி 17 உல்ஃப்மேன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இது பேசிக்காக ஒரு வேர்வுல்ஃப் கதை தான். இரவில் ஒருத்தர் வேர்வுல்ஃபாக மாறுறான். அந்த கதையில் கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சு ஒரு ஃபேமிலியில் இருக்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேர்வுல்ஃபாக மாறி சொந்த ஃபேமிலியை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதுலேருந்து அந்த ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையா, அப்பாவை காப்பாற்றாங்களா இல்லையா, இந்த மீதி கதை. ட்ரெய்லர் செம்ம இன்டென்ஸாக இருக்குது அண்ட் பியூர் ஹாரர் ஃபிக்காகவும் இருக்குது அந்த சமயத்தில். ஐ ஹோப் திஸ் இஸ் குட். ஏன்னா வழக்கமாக ஜான்வரியில் ரிலீஸ் ஆகிற ஹாரர் படங்கள் பெருசாக ரீச் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ட்ரெய்லர் செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. செக் பண்ணுங்க. ஜான்வரி 29 ஃபைனலி 2 வருஷம் கழிச்சு ஒரு பயங்கரமான ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகுது. யோர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். இது கம்ப்ளீட்டாக மார்வலோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு ஸ்பைடர்மேன் கதை. ஸோ சோனி உள்ள தலையிடாமல் மார்வல் மட்டுமே இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா. 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஒவ்வொரு எபிசோடும் கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ கண்டிஷன் போட்டிருக்காங்க போல. பட் அதை தாண்டி இது டெக்னிக்கலாக பார்க்கும்போது டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட ஆரிஜினல் சொல்லக்கூடிய ஒரு கதையை தான் வர வேண்டியது. பட் ஆல்டர்னேட் ஸ்டோரியை இப்போதைக்கு மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாட் இஃப் கதை தாங்க. டோனி ஸ்டாக்கு பதிலாக நார்மன் ஆஸ்பான் ஸ்பைடர்மேனோட மென்டராக இருந்திருந்தா என்ன நடந்திருக்குங்கிற ஒரு வாட் இஃப் கதை. 10 எபிசோட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அனிமேஷன் ஸ்டைல் நிறைய பேருக்கு பிடிக்கல, பட் எனக்கு ஓகே. அது ஒரு காமிக் கம் டு லைஃப்ங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. டெய்லர் சேனலே இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேங்க. ஜான்வரி அவ்வளோதாங்க, கொஞ்சம் வீக் தான். ஆனால் ஃபெப்ரவரி அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. February 6 த இன்வின்சிபிள் சீசன் 3 ரிலீஸ் ஆகுது. போன சீசன் மாதிரி பாட்டாலாம் கிடையாது, ஒரே பார்ட்டாக மொத்தம் 8 எபிசோடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வின்சிபிள் சீசன் 3 வருது. அண்ட் இந்த முறை இந்த இன்வின்சிபிளில் பயங்கரமான ஒரு சம்பவம் செய்ய போகிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பேடாஸான இன்வின்சிபிளை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது முக்கியமாக இன்வின்சிபிளுக்கு அந்த ப்ளூ சூட்டை வர கொடுக்குறாங்க. அந்த ப்ளூ சூட் கிடச்சிட்ட அப்புறம் தான் அந்த பைபலிக்கு சம்பவமே ஆரம்பிக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இன்வின்சிபிள் சீசன் 3 February 6 ரிலீஸ் ஆகுது. February 14 த ஃபர்ஸ்ட் காமிக் புக் மூவி ஆஃப் த இயர் கேப்டன் அமெரிக்கா 4 பிரேவ் நியூ வேர்ல்டு. இந்த படத்துக்கு எனக்கு லைட்டாக ஹைப் இருக்குது. பிகாஸ் ரெட் ஹல்கை காமிக்க போகிறாங்க. இவரையாச்சும் நம்ம கிரீன் ஹல்கோட மாசா காமிப்பாங்களான்னு தெரில. பட் ஃபைனலாக ரெட் ஹல்க் வர போகிறாரு. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குங்க. பிகாஸ் இது வரைக்கும் மார்வல் வரலாறு காணாத அளவுக்கு ரீஷூட் போயிருக்காங்க. இந்த படத்துக்கு 6லேருந்து 7 ரீஷூட் கிட்ட போயிருக்கு. 3 தடவை அந்த ரீஷூட்டில் கதையவே மாற்றி அமைச்சிருக்காங்களாம். நிறைய புது கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேங்கால எஸ்பெசிட்டோலாம் கடைசி நிமிஷத்தில் ஆட் பண்ணப்பட்ட கேரக்டர். டிசம்பர் போன மாதமும் ஒரு ரீஷூட் போச்சுங்க. ஒரிஜினலாக எழுதின கதையை கம்ப்ளீட்டாக உள்டாவை திருப்பி போட்டிருக்கு. இந்த சமயத்தில் இந்த படம் தேர்மாகிறது பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். டெட்பூல் ஹைப் ட்ரெயினை இது கடக்குதா இல்லையாகிறத பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இட்டர்னல்ஸ் படத்தில் காணாம போன டியாமட் அந்த செலஸ்டிலுமே இறக்க போகிறாங்க. அடமெண்டித்துக்கான லீடு வரப்போகுது. ஒழுங்காக இருந்தால் சம்பவமாக இருக்கும், இல்லைன்னா தரித்திரமாமையும். பார்க்கலாம் கேப்டன் அமெரிக்கா 4 என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. Feb 21 த மங்கி அப்படிங்கிற ஒரு படம். நம்ம ஜேம்ஸ் வானோட ப்ரொடக்ஷன் கீழே இந்த படம் வருது. ஆப்வியஸாக ஒரு ஹாரர் படம் தான். ஒரு மங்கி பொம்மையை பேஸ் பண்ண ஒரு கதை. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் பண்ணி ட்ரெய்லர் எதுவுமே வரல. அனபெல் டால் இருக்க மாதிரி இந்த பக்கம் ஒரு மங்கி பொம்மை. இது மங்கி பாஸ் ஸ்டோரியில் என்ன ஃபாலோ பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ரிமோர் சுற்றிட்டு இருக்கு. எப்படின்னு தெரியல. பட் ஜேம்ஸ் வான் ப்ரொடக்ஷன் கீழே வரும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தான் தோணுது. பட் அதே சமயத்தில் வருஷத்தோட பிகினிங்கில் வர எந்த ஒரு ஹாரர் படமும் செல் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் இட்ஸ் குட் த மங்கி. அதே Feb 21 த அன்பிரேக்கபிள் பாய்ங்கிற ஒரு படம் வருதுங்க. டைம் கிடைச்சா மறக்காம இந்த ட்ரெயிலர் செக் பண்ணி பாருங்க. இது பார்க்கும்போது லைட்டாக மெய்யழகன் ஃபீல் உங்களுக்கு வரலாம். லைக் ஒரு ஃபீல் குடான படமாக இந்த வருஷத்துக்கு இருக்கும் நம்புறேன். அண்ட் இட்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ நிறைய பேரை கண்கலங்க வைத்த ஒரு படமாகவும் இது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ படம் அப்படி தான் நல்லாயிருக்கும். Feb 28 த லெஜண்ட் ஆஃப் ஓச்சி. ஓச்சின்னு சொல்ல போகிற ஒரு விந்திக்கல் மிருகத்தை காப்பாற்ற போராடுற ஒரு பொண்ணு. அந்த மிருகத்தை கொலை பண்ண துடிக்கிற வில்லியம் டெஃபோர்ட் அந்த குரூப். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த சண்டை தான். இதுவும் கொஞ்சம் ஒரு ஃபீல் கூட்டாக போகும் போல தான் எனக்கு தோணுது. அந்த மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. 8-4 அதிகமாக இந்த மாதிரி ஹாரர் படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆர்ட் ஸ்டைலில் இருக்குது. அதுவும் வில்லியம் டெஃபோர்ட் வேறு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரெய்லரும் செம்ம ஃபன்னாக இருக்குங்க. அதே Feb 28 நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படம் த கார்ஜ். ஆன்யா டெய்லர் ஜாய் நடிக்கிற ஒரு படம். ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்டாக இருக்குது. லைக் கார்ஜுன்னு சொல்ல போகிற ஒரு பள்ளத்தாக்க பாதுகாக்கிற 2 ஸ்னைப்பர்ஸ் 2 ஹிட்மேன்ஸ். பட் அந்த பள்ளத்தாக்குள்ளே அவங்க தெரியாதனமாக விழுந்து அதுக்குள்ளே இருக்க ஒரு மிருகத்தை எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கதை. ஒரு பக்கம் லவ் ஸ்டோரி, இன்னொரு பக்கம் மோஸ்ட்லி ஒரு ஹிட்மேன் அசாசின் ஸ்டோரி, இன்னொரு பக்கம் மான்ஸ்டர் ஹண்டர் ஸ்டோரி. இது எல்லாத்தையுமே அழகாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது தியேட்டர் ரிலீஸ் ஆக போகிறதுல ஆப்பிள் டிவி ப்ளஸில் தான் வருது. பட் ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைட்டாக அந்த கியூரியாசிட்டியுமே கிளப்பி விட்டுருக்கேன். த கார்ஜ். February இனிதே முடிந்தது. அப்படியே மார்ச்சுக்கு போனானா மார்வலோட அடுத்த சம்பவம். அந்த சம்பவக்காரனே டேர்டெவில் தாங்க. March 4 டேர்டெவில் பார்ன் அகைன் வராரு. சும்மா தெரிக்க விட போகிறாரு. ஏன்னா இது வரைக்கும் மார்வல் பண்ணதுலேயே அதிக ஆர்ரேட்டட் கண்டென்ட் இதில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெட்பூல் அண்ட் வூல்வரீனை விட டேர்டெவில் பார்ன் அகைனில் வைலன்ஸ் அதிகமாக. நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் என்னடா பார்த்துக்க வைலன்ஸ் இப்போ வரான் பாடுற என் தலைவன் அப்படிங்கிற மாதிரி இறக்க போகிறாங்களா டேர்டெவில் பார்ன் அகைன். என்னதுக்கு அஃபிஷியல் ஃபுல் ட்ரெய்லருங்கிறது ரிலீஸ் பண்ணல. பட் கூடி சீக்கிரம் வந்துடும் நம்புறேன். பட் கிடைச்சிருக்க அந்த ஃபுட்டேஜ்லாம் வச்சு பார்க்கும்போது தக்காளி எனக்கு என்னமோ இந்த சேவை பந்தய அடிக்கும் போல தான் தோணுது.
வருது த டேர்டெவில் பார்ன் அகைன். 2 சீசனாக பிரிச்சிருக்காங்க. இந்த வருஷம் ஒரு சீசன் தான் வருது. மொத்தம் 8 எபிசோடுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சம்டைம் 8, 10 கூட மாறலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 18 எபிசோடுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கேட்டானா 20 எபிசோடுன்னு சொல்கிறாங்க. எப்படி பிரிக்க போகிறாங்க தெரியல. பட் டேர்டெவில் பார்ன் அகைனோட சீசன் 1 March 4 வருது. போன வருஷமே வந்திருக்க வேண்டிய படம் March 7 மிக்கி 17 ரிலீஸ் ஆகுது. நம்ம பூங் ஜூன் ஹோவோட படம். ட்ரெய்லர் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ராபர்ட் பேட்டின்சன் தான் மெயின் ரோலு. ஃபார் ஃபியூச்சரில் இந்த மாதிரி மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் எடுத்து அவங்கள பேஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 17th க்ளோன், இந்த பேட்டின்சனோட க்ளோன் ஒரிஜினல் கூட ஒன்றா வாழ அடம்பிடிக்குது. ஸோ இதுலேருந்து கதை என்ன மாதிரி நகர போதுங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் டீப்பர் மீனிங்கும் இருக்க மாதிரி தோணுது. பூங் ஜூன் ஹோ எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் மேக்கிங்லையும் பக்காவாக பண்ணுவார். ஸோ அந்த வகையில் மிக்கி 17 ஆஸ்கர் அடிக்குதான்னு பார்ப்போம். March 14 3 படங்கள் வருது. நெட்ஃப்ளிக்ஸோட த எலக்ட்ரிக் ஸ்டேட், நம்ம கிறிஸ் பிராட்டும் மில்லி பாபி ப்ரௌனும் நடிக்கிறாங்க இந்த படத்தில். ஸோ இதில் ஃபார் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்ஸ் நம்ம உலகத்தை ஓவர்டேக் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணப்பட்ட அந்த உலகத்தில் ரோபோட்ஸும் மனுஷங்களும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. இதில் நம்ம மில்லி பாபி ப்ரௌன் அவருடைய தம்பியை தேடி போகிற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா உள்ள சொல்லி இருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு லவ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அந்த படத்தோட ஞாபகத்தாங்க வந்துச்சு. அந்த மேக்கிங்கும் நல்லா இருக்கு, லுக்குமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தோணுது. நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து நிறைய படங்கள் வந்தாலும் இந்த படம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. நோவாகெயின், அட நம்ம ஹியூவி பாய்ஸை விட்டு இங்கே என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தானே இருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, நோபடி படம் பார்த்துருக்கீங்களா அந்த கான்செப்டில் தான். பட் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஒரு கோழை, பட் இருந்தாலும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக இறங்கி சண்டை செய்ய போகிறாரு. பட் இவர்கிட்ட ஒரு டிசபிலிட்டி இருக்கு. வலினா அவருக்கு என்னன்னே தெரியாது. லிட்ரலி இவர் உடம்புல பெயின் ரிசப்டஸே இல்லாத அந்த சமயத்தில் வலி தெரியாத இல்லை வலியே உணர முடியாத ஒரு கோழை எப்படி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றினா, அதான் பேசிக் அவுட்லைன். கான்செப்டே நல்லா இருக்குல்ல. ட்ரெய்லரும் செம்ம ஃபன்னாக தான் இருக்குது. ஹியூமர் பாத்தில் தான் போயிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. பார்க்கலாம் ஃபன் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. ஆனால் அதே March 14 ஆஷ் அப்படிங்கிற ஒரு படம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம எலிசா கான்சலஸ் நடிச்சிருக்காங்க. 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆஷ்ன்னு சொல்லப்படுற ஒரு தனி கிரகத்தில் இப்போதைக்கு மாட்டியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க அந்த கிரகத்துலேருந்து தப்பிக்கணும். ஆனால் உள்ள ஒரு மான்ஸ்டர் சுற்றிட்டு இருக்கு. ஃபிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பாதிக்கப்பட்ட அவங்க இந்த கிரகத்துலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா மீதி கதை. கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயத்தில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ட்ரெய்லர் சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் கட் பண்ண பாராட்டி ஆகணும். செம்ம கியூரியாசிட்டியை கிளப்பி விட்டான். அண்ட் ஆல்சோ காஸ்மிக் ஹாரர், ஸ்பேஸ் ஹாரர்னு சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் வரது இப்போ ரொம்ப குறைவுங்க. ட்ரெய்லரில் காமிச்சல பாதி அளவுக்கு படம் எடுத்தால் கூட சூப்பராக ஹிட் ஆகிடும். ஐ ஹோப் இட்ஸ் குட். மார்ச்சை மர்கையா பண்ணி அப்படியே ஏப்ரலுக்கு தாவனா 2 அமேசிங்கான படம். April 4 த மைன்கிராஃப்ட் மூவி. மைன்கிராஃப்ட் சின்ன வயசில் எல்லாருமே விளையாடிருப்பீங்க நம்புறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போதைக்கு நம்ம ஜாக் பிளாக், ஜேசன் மமோவா நடிச்சு லைவ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ லைவ் ஆக்ஷனில் கூட்டிகிட்டு வந்தால் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட மைனஸ் ஆமிய போதுன்னு நம்புறேன். மேரி படம் ஹிட் ஆன மாதிரி இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே சமயத்தில் பார்டர் லேண்ட்ஸ் மாதிரி ஊற்றி மூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனக்கு என்னமோ இது பாசிபிளி ஆவரேஜான ஒரு வாட்சாக இருக்கும் போல தான் தோணுது. பெரிய ஹைப் எதுவும் இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு அப்படியே மேரிய மாதிரி கம்ப்ளீட் அனிமேஷனில் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருக்கிற சமயத்தில் இந்த படம் தேர்மா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஜாக் பிளாக் இருக்காரு, அந்த ஃபனுக்காகவே நினச்சி பார்க்கலாம் நம்புறேன். அதே மாதிரி April 25 இன்னொரு வீடியோ கேம் அடாப்டேஷன் Until Dawn. எத்தனை பேர் இந்த கேம் விளையாடிருக்கீங்க? இந்த கேமை கிட்டத்தட்ட படம் போல தாங்க இருக்கும். இந்த கேம் விளையாடும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவை பேஸ் பண்ணி தான் கதையை நகரும். இப்போதைக்கு அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஒரு படத்தை லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. சேம் கதையை ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லை அவங்க இஷ்டத்துக்கு கதையை மாற்றி அமைப்பாங்களான்னு தெரில. ஏன்னா Until Dawn கேம்லேயுமே ஒரு கதை இருக்காது, எல்லாமே மாறி மாறி தான் வரும். பட் இந்த கேஸ்ட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்க அந்த சமயத்தில் Until Dawn படமும் லைவ் ஆக்ஷனும் நல்லா இருக்கணும். 2 வீடியோ கேம் அடாப்டேஷன் ஒரே மாதத்தில் யோசிச்சு பாருங்க. அப்படியே ஏப்ரலாக அந்த பக்கம் தூக்கி போட்டு மே கிட்ட வரும்போது சம்மர் ஆரம்பிக்குது, படம் மழை கொட்ட போது. May 2 Thunderbolts. மார்வலோட சூசைட் ஸ்குவாட்னு சொல்லலாம். நிறைய கேரக்டர்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஹீரோஸ் வர போகிறாங்க, இன்க்ளூடிங் சென்ட்ரி தாங்க மார்வலோட சூப்பர்மேன். அவர் என்ன பற்றி காமிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கே தனியாக அவளை காத்துட்ருக்கேன். அண்ட் இதே Thunderbolts வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலையுமே வர போகிறாங்களாம். ஸோ இதில் எத்தனை பேர் உயிரோட வெளில வர போகிறாங்க, எத்தனை பேர் சாக போகிறாங்கன்னு சொல்லி படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் செம்ம ஃபன்னாக தான் இருக்குது, சூப்பராகவே கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, Thunderbolts டீமில் முக்கால்வாசி சூப்பர் சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. இவங்களால சென்ட்ரியை எதிர்த்து நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு கம்மி தான். அதையே எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க தெரில, காத்திருந்து பார்ப்போம். May 2 Thunderbolts. May 16 ஃபைனல் டெஸ்டினேஷன். ஞாபகம் இருக்கா? ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 த பிளட் லைன்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஓவர்வெல்மிங்கான ஸ்க்ரீனிங் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உண்மையாக தெரியல. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதைக்கு ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ஒரு படம் வருதுங்க. விதவிதமாக வித்தியாசமாக கொள்வாங்க, நல்லாயிருக்கும் பார்க்கவே. இது அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை அதை டோன் பண்ணி வித்தியாசமான டெத்துக்கு ஏதாவது கதை சொல்ல போகிறாங்களான்னு தெரில. பட் ஃபைனலி ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன். May 23 மிஷன் இம்பாசிபிளோட கடைசி படம் த ஃபைனல் ட்ரிக்கனிங் வந்து நடக்கும்போது இது உண்மையாகவே கடைசி படமா இல்லை சும்மா சொல்லி திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்களா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி தெரியலையே. அண்ட் ஆல்சோ மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸை தாண்டி ஓவரால் எடுக்கப்பட்ட படங்கள்லேயே இதுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்களா. 400 மில்லியன் கிட்ட ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போயிருக்கு. ஸோ டெக்னிக்கலாக அந்த படம் 1 பில்லியன் அடித்தா தான் ப்ராஃபிட்டே.
கரெக்டாக சம்மரில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் 1 பில்லியன் அடிக்குமாங்கிறது கேள்விக்குறிதாங்க. ஆனால் எதிர்பார்க்காத விதமாக டாப் கன்னே 1 பில்லியன் அடிக்கும்போது நிறைய பேரோட ஃபேவரட் ஃப்ரான்ச்சைஸ் கடைசி படம் வரேன் அடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் ஆல்சோ இந்த படத்துலையுமே ஏஏ தான் வில்லனாக கூட்டு வராங்க. அந்த சமயத்தில் இது சேச்சுரேட் ஆகாம இருந்தால் சரி. மிஷன் இம்பாசிபிள் 8 பந்தயம் அடிக்குமா? அண்ட் May 30 நிறைய பேரோட இன்னொரு ஃபேவரட் ஃப்ரான்ச்சைஸ் கராத்தே கிட்டோட அடுத்த படம் கராத்தே கிட் தி லெஜெண்ட்ஸ். உண்மையான லெஜெண்ட் நம்ம ஜாக்கி சான் ரிட்டர்ன் ஆகிறாரு. ஜேடன் ஸ்மித்தோட அந்த கராத்தே கிட் கண்டினியூஷனாக தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கராத்தே கிட் ஒரிஜினல் கேரக்டரும் இந்த கராத்தே கிட் கேரக்டர் 2 பேருமே ஒன்றா சேர்த்து குங்ஃபு அண்ட் கராத்தே பிளெண்ட் பண்ண ஒரு வித்தியாசமான கதைங்க. ட்ரெய்லர் செம்ம கிரவுண்டடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜாக்கி சான் இருக்காரு, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? போய் பார்த்துருக்கேன் எல்லாரும். மேயை அப்படியே மேலாப்ல கடந்து June 6 பேலரினா ஜான்விக் ஃப்ரான்ச்சைஸோட அடுத்த படம். இதுலேயுமே ஜான்விக் போகிறாரு. ஸோ டெக்னிக்கலாக ஜான்விக் 3 and 4க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சப்போஸ் இந்த பேலரினா ஹிட் ஆச்சுன்னா இதுவே ஒரு தனி ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அனாடி ஆர்மாஸ் ஆக்ஷனில் பட்டாசா பட்டையை கிளப்பியிருக்காங்களா? உண்மையான நிறைய ஸ்டன்ஸ் வந்து அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் ஆப்வியஸாக இந்த ஜான்விக் ஃப்ரான்ச்சைஸில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே உள்ளே இறங்கியிருக்காங்க. ஜான்விக்கே ஆக்ஷனுக்கு பேர் போனால் தானே ஆக்ஷன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்புறேன். பேலரினா June 13 நம்ம பிக்சாரோட அடுத்த படம் எலியோ. போன வருஷம் யாருமே எதிர்பாராத விதமாக இன்சைட் அவுட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் அடிச்சது. ஹையஸ்ட் கிராசிங் மூவி அதான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் பிக்சாரோட எலியோ 1 பில்லியன் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வேணா டவுட் தான். பேசிக் அவுட்லைன் எலியோங்கிற ஒரு பையனை நிறைய ஏலியன்ஸ் பூமியோட ரெப்ரஸன்டேட்டிவாக கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அந்த பையனும் எப்படியாவது சமாளித்து பூமியை இந்த ஏலியன்ஸ் கிட்ட வந்து காப்பாற்றணும். அதான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக அந்த கொக்கோ ஃபீலிங் வரதான் செய்யுது. ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் இல்லைனா ஏலியன்ஸ் அந்த கான்செப்டை லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. அனிமேஷனும் கொஞ்சம் ஸ்லீக்காக தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த பிக்சார் 1 பில்லியன் அடிக்குதானே. அண்ட் இதே சமயத்தில் நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு படத்துக்கான அஃபிஷியல் லைவ் ஆக்ஷன் ரீமேக் வரப்போகுது. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இது ஒரு சீரீஸாக தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அதை கம்ப்ளீட்டாக படமாக மாற்றிருக்காங்களா? இதோடைய ஃபர்ஸ்ட் லுக் அல்டிமேட்டாக இருக்குது. ஐ மீன் நீங்கள் சின்ன வயசில் இந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அனிமேஷன் பார்த்துருப்பீங்களா? அதை அப்படியே எக்ஸாக்ட்லி 1-to-1 ரீமேக் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் ரீமேக். இதுக்கு நான் அந்த படத்தை பார்த்துட்டு போயிடுவேன்னு நிறைய பேர் கேட்குறதுன்னு புரியுது. பட் இருந்தாலும் லைவ் ஆக்ஷனுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களே. ஏன் டிஸ்னி மட்டும் தான் லைவ் ஆக்ஷன் ரீமேக் பண்ணுமா? பட் எனிவேஸ் டிஸ்னி மாதிரி இவங்க சொதாப்பாமல் இருந்தால் ஓகே. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனோட லைவ் ஆக்ஷன் ரிலீஸ் ஆகுது June 20. 20 வருஷம் கழிச்சு ஒரு படத்தோட சீக்வல் 28 years later. 28 days later யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஜாம்பி ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை போட்ட ஒரு படம். இப்போதைக்கு அந்த படத்தை பேஸ் பண்ண அடுத்த படம் வருது. ஆரன் டெய்லர் ஜான்சன் தான் லீடாக நடிச்சிருக்காரு. பட் அந்த மனுஷன் நடிக்கிற நிறைய படம் இப்போதைக்கு ஓடாமல் இருக்க அந்த சமயத்தில் 28 years later ஓடுமா ஓடாதுங்கிறது கேள்விக்குரியதாக அமைது. ஏன்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஜாம்பி படங்கள் பார்த்தாச்சு. இது 10-11 இல்லாமல் அடுத்த ஜாம்பி ஃப்ரான்ச்சைஸ் அடுத்த ஜாம்பி யூனிவர்ஸ்க்கு இது பாசிபிள் ஒரு அழகான அடித்தளமாக அமைஞ்சா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதோட அவங்க நிற்க போகிறதுல 28 decades later centuries laterன்னு சொல்லி போய்கிட்டே இருக்க போகிறாங்க. இதுக்கே பார்ட் 2 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 28 years laterக்கே பார்ட் 2 வரும்போது ஜாம்பி இவால்வ் ஆன என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு வித்தியாசமான கற்பனை. நல்லா இருந்தா ஓகே. June 27 மேகன் படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? த கில்லர் ரோபோட் கதை சக்கி மாதிரி இருக்கும் பார்க்க. அதோடைய கண்டினியூஷன் மேகன் 2.2. இதெல்லாம் அந்த கில்லர் ரோபோட் வெர்சஸ் கில்லர் ரோபோட்டுங்கிற ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்களாம். கிட்டத்தட்ட டெர்மினேட்டர் கதைங்க அவ்வளோதான். ஒரு கில்லர் ரோபோட் கிட்ட இருந்து தன்னுடைய எஜமான காப்பாற்றுறதுக்காக இன்னொரு ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட போதான். ஸோ ஹாரர் ஜானர்லேருந்து ஆக்ஷன் அட்வென்ச்சருக்குள்ள திருப்புறாங்க. போல இந்த மாதிரி கில்லர் ரோபோட் ஃபைட்ஸ்லாம் நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஜானருக்குள்ள மேகன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஒழுங்கா மேகன் 1 மாதிரியே ஹாரருக்குள்ளே போயிருக்கலாம். சொதப்பிடாதீங்கடா. June 24 அயன் ஹார்ட் ஃபைனலாக ரிலீஸ் ஆகுது. ஐ மீன் இந்த மொத்த சீரீஸுமே எடுத்து முடிச்சு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நடுவில் நிறைய டிலேஸ் போச்சு. சில ரீஷூட்ஸ்லாம் அமைச்சு இப்போதைக்கு அயன் ஹார்ட்டை ஃபைனலாக June 24 ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரெய்லர் ப்ராமிசிங்காக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதான். மேஜிக் வர்சஸ் சயின்ஸுங்கிறது தான் பேசிக் கான்செப்ட். சயின்ஸ் பக்கம் நம்ம ரீரி வில்லியம்ஸ் இருக்காங்க. மேஜிக் பக்கம் ஹுட் வர போகிறாரு. ரெண்டுத்தையுமே ஒழுங்காக பிளெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்ட் ஃபைனலி இந்த சீரீஸில் தான் மெஃபிஸ்டோவும் அப்பியர் ஆக போகிற மாதிரி ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கு. வாண்டா விஷயத்தில் கிளம்புன அந்த மெஃபிஸ்டோ ரூமர் இன்னும் அடக்கலை பார்த்தீங்களா? வரா இல்லையாங்கிறத சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஜூனை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஜூலைக்குள்ளே எட்டி பார்த்தோன்னா சம்பவக்காரடே ஜூலை தாயா. July 2 ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இந்த படம் சம்மந்தப்பட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டேஜஸ் அண்ட் சில பிக்சர்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஆனால் பிக்சர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பழைய ஜுராசிக் பார்க் வைப் வரதாங்க செய்யுது. ஏன்னா ஒரிஜினல் ரைட்டரே இறக்கியிருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனோட அந்த கிரிட்டிக்கல் ஃபெயிலியருக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ பேக் டு த ரூட்ஸுங்கிற மாதிரி இப்போதைக்கு ஜுராசிக் வேர்ல்ட் ரீபூத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் ரீபூட்டாகவே ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஒரிஜினல் கேஸ்ட்டை தாண்டி இப்போதைக்கு இந்த படத்தில் மஹேஷ்லா அலி, ஸ்கார்லெட் ஜோஹான்சன் தான் லீடே பண்ண போகிறாங்களாம். கிறிஸ் பிராட் வரப்போகிறதுல. பட் எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மூவியாக இது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் சொதப்பிச்சுன்னா அவ்வளோதான். ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸே மறந்துட வேண்டியதான். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரான்ச்சைஸ். வேஸ்ட் பண்ணுறாதீங்கடா. July 11 இந்த புது ஸ்டார்ட் ஆஃப் புது யூனிவர்ஸ்
சூப்பர்மேன். இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி லிஸ்ட்டில் இதுக்கு தான் டாப் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஜேம்ஸ் கன் அவருடைய டிசி யூனிவர்ஸை இந்த படத்தை வச்சு தாங்க கிக் ஆஃப் பண்ண போகிறாரு. அந்த டிசி யூனிவர்ஸ் வளருமா வளராதாங்கிறத இந்த படம் தான் முடிவு பண்ண போது. ட்ரெய்லர் எனக்கு என்னமோ ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, செம்ம கலர்ஃபுல்லாக ஹோப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டெய்லர் பிரேக்டவுன் சேனலே போட்டிருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சூப்பர்மேனை காமிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல ஜேம்ஸ் கன். நிறைய விஷயங்களை காமிக்க அக்யூரேட்டாக பண்ணுறாரு. அது ஃபேன்ஸுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆனால் தான் படம் ரீச் ஆகும். கனெக்ட் ஆகிற ஃபேக்டர் என்ன வச்சிருக்க போகிறான்னு தெரியல. பட் ஜேம்ஸ் கன்னோட முந்தைய படங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எமோஷன் கூட விளையாடுறவர் சூப்பர்மேனே கையில் கிடச்சிருக்கும் போது சும்மா இருப்பாரா? ஃபேன் பை சம்பவம் காத்துட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி. இது மட்டும் ஃபெயிலியர் ஆச்சு, டிசிஓ மறந்துட வேண்டியது தான். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சூப்பர்மேன் படம் வரங்க. ஸோ சொதப்பிடாதீங்களா எப்பாடி, ரொம்ப அதிகமான நம்பிக்கை போட்டிருக்கேன். மொத்த மென்டல் ஹெல்த்தும் இந்த படத்தை நம்பி தான் இருக்குது, அப்படி தான் சொல்லணும். அதிகமான ப்ரெஷர் ஜேம்ஸ் கன் சமாளிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். ஜூலை 25 ஃபென்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். த ஃபர்ஸ்ட் மார்வல் ஃபேமிலி இப்போதைக்கு எம்சியூக்குள்ளே வராங்க. கேஸ்ட் லிஸ்ட்டு செம்ம ஸ்டாக்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் இது பேஸ் பண்ண எந்த ஒரு ஃபுட்டேஜும் ரிலீஸ் ஆகலைனாலும் எனக்கு என்னமோ இந்த படமும் பந்தய அடிக்கும் போல தான் தோணுது. இதுக்கு முன்னாடி இருக்க படங்களை தாண்டி ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டிவர்ஸ் ஸ்டோரி. அதாவது இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்கள் எம்சியூ ஃபாலோவராக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக வரவங்களும் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் தான் முக்கியமாக கேலக்டர்ஸ் வர இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. காமிக் அக்யூரேட்டான ஸ்டோரி இருக்கும்னு என்னப்படுது. த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இவங்க எப்படி எம்சியூக்குள்ளே வர போகிறாங்க, கேலக்டர்ஸ் எப்படி கூட்டு வர போகிறாங்க, இதிலிருந்து டூம்ஸ்டேக்கு என்ன மாதிரி கனெக்ஷன் ஆக போகுதுங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் அமைச்சிருக்கு. அண்ட் சொல்ல முடியாது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆர்டிஜியோட டாக்டர் டூம் கேமியோ கூட வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னாலே டாக்டர் டூம் உள்ள இருந்தாகணுமே. இந்த ஜூலை மாதம் 3 பெரிய படங்கள், முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகுது. காமிக் புக் ஃபேன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இந்த ஜூலை அமையும் நம்புறேன். அப்படியே ஜூலையை ஜம்ப் பண்ணி ஆகஸ்ட்டில் காலடி எடுத்து வச்சா ஆகஸ்ட் மொதல் நாளே பேட் கைஸ் 2. பேட் கேஸ் 1 படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு திருட்டு கும்பல் பூராவே ஆம்பளை பசங்களாக இருப்பாங்க. அவங்க இப்போ திருந்தி வந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு பொம்பளை குரூப் உள்ளே வந்து திருந்தினவங்கள திரும்பவும் கெட்டவங்களா மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேட் கைஸ் வெர்சஸ் பேட் கேர்ள்ஸுங்கிற மாதிரி தான் கதை போகுது. கிட்டத்தட்ட ஜூட்டோபியா ஃபீல் வரும்னு நினைக்கிறேன் அந்த படம் பார்க்கும்போது. ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பேட் கைஸ் 2 ஆகஸ்ட் 1 மொதல் நாளே வருது. ஆகஸ்ட் 6 ஐஸ் ஆஃப் வக்காண்டான்னு சொல்ல போகிற ஒரு ஸ்பெஷல் சீரீஸ். வெறும் 4 எபிசோட் தான், அனிமேட்டட் சீரீஸ். இது டெக்னிக்கலாக மார்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வக்காண்டாவை பேஸ் பண்ண ஒரு கதை. சிம்பிளாக சொல்ல போனால் வக்காண்டாவுக்கு ப்ரீக்வல் கதைன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் பேந்தர்ஸ் என்ன மாதிரி வக்காண்டாவை இந்த நிலைமைக்கு கூட்டு வந்தாங்க, அண்ட் முக்கியமாக வைப்ரேனியமை அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, உலக நாடுகளில் இருக்க அந்த வைப்ரேனியமை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனிமேட்டட் ஸ்டைலில் இருக்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்புறேன். நம்ம ரெயின் கூகுளரே உள்ளே இறங்கி இதுக்கான ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டோரியுமே ரைட் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். ஸோ பிளாக் பேந்தர் மித் அண்ட் யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக அது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ஆகஸ்ட் 6 சண்டைக்கு வரியாட அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி பீஸ் மேக்கர் சீசன் 2 ரிலீஸ் ஆகுது. அண்ட் பீஸ் மேக்கர் சீரிஸ்மே டிசியூக்குள்ளே தான் வருதுங்கிறத ஜேம்ஸ் கன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பீஸ் மேக்கர் சீசன் 2ஓட ஒரு முக்கியமான வில்லனா ரிக் ஃப்ளாக் சீனியர் தான் வர போகிறாரு. கிரேச்ச கேமரஸில் பார்த்துட்டு இருக்கீங்களா, மஞ்ச சொக்கா அவரே தான். அவரை இப்போதைக்கு கிரேச்ச கேமரஸ்லேருந்து டேரெக்டாக பீஸ் மேக்கரோட வில்லனாகவே இறக்கியிருக்காங்க. ஏன்னா புள்ளிய கொண்டவனை சும்மா விட முடியாதுல்ல. ஸோ பீஸ் மேக்கர் வெர்சஸ் ரிக் ஃப்ளாக் ரீமேட்ச் தான். அண்ட் பீஸ் மேக்கர் அந்த யூனிவர்ஸ் டிசி எக்ஸ்டெண்டட்லேருந்து எப்படி நம்ம டிசியூக்குள்ளே வர போகிறாருங்கிற ஒரு கதையாகவும் இது அமையும் சொல்லப்படுது. குழப்பாமல் இருந்தால் சரிங்க. ஸோ ஒரே நாளில் மார்வல் டிசி 2 பேருக்குமே 2 வித்தியாசமான ப்ராஜெக்ட் வருது. ஆகஸ்ட் 15 நோபடி படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இப்போதைக்கு நோபடி 2 ஆகஸ்ட் 15 தான் வர மாதிரி ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கு. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எங்கேயும் கிடைச்ச மாதிரி தெரியல, ட்ரெய்லரும் வரல. ஜான்விக் கிரியேட்டர்ஸ் அண்ட் அந்த ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் தான் நோபடிலையுமே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரூமர் படி நோபடியும் ஜான்விக் யூனிவர்ஸ் தாங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. உண்மையாக தெரில. பட் நோபடி 2ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆகஸ்ட் 15 வரப்போகுது. பட் ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ங்கிறது எதுவும் கிடைக்கலங்க. நோபடி 1 டைம் கிடைச்சா மறக்காம பாருங்க. செம்ம ஆக்ஷன் பேக்டாக இருக்கும். ஒரு குட்டி ஜான்விக்கை கண்ணில் பார்த்த மாதிரி இருக்கும். நோபடி 2 அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆகஸ்ட் அழ வைக்காம அப்படியே நம்ம செப்டம்பர் போனோன்னா ஒரே ஒரு கண்ணே கண்ணன் படம். செப்டம்பர் 5 கான்ஜூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ், அதாவது கான்ஜூரிங் 4 அந்த யூனிவர்ஸோட கடைசி படம் சொல்கிறாங்க. இந்த கான்ஜூரிங் யூனிவர்ஸை என்ன மாதிரி முடிக்க போகிறாங்க, இல்லை ஏதாவது கண்டினியூஷன் இருக்குமா இல்லையாங்கிறது இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஜேம்ஸ் வான் டைரக்ட் பண்ணல, ஒரு புது டேரக்டர் தான். பட் ஜேம்ஸ் வான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காரு. அவருடைய ஐடியா உள்ளே இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு கான்ஜூரிங் யூனிவர்ஸை முடிச்சு விட்ற மாட்டாங்க. ஏன்னா உள்ளே சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்குது, நிறைய பேய்கள் இருக்குது. பாசிபிளி இந்த கான்ஜூரிங் எட் அண்ட் லொரேனோட கடைசி கதையை இது இருக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. கான்ஜூரிங் 4 த லாஸ்ட் ரைட்ஸ். செப்டம்பரை சர்கேயா பண்ணிவிட்டு அக்டோபர் 8 பார்த்தா ஹாலோவீனு. நிறைய ஹாரர் ப்ராஜெக்ட்ஸ் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் தான் இறக்குறாங்க. அக்டோபர் 3 மார்வல் ஜாம்பிஸ். வாட் இஃப்ல மார்வல் ஜாம்பிஸ் எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்களா? அந்த யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு 5 எபிசோட் சீரிஸ்ன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மார்வல் ஜாம்பி யூனிவர்ஸ் என்ன மாதிரி இருக்குது, முக்கியமாக தானோஸ் அவர் ஸ்னாப் போட்டாரா இல்லையாங்கிறத ஒரு கேள்விக்குறியோடய முடிச்சிருப்பாங்க வாட் இஃப்ல. அதை கண்டினியூ பண்ணுற மாதிரியும் கதை உள்ள இருக்காங்க. ஸோ மார்வல் ஜாம்பிஸ் நம்ம ஃபேவரட் ஹீரோஸ் எத்தனை பேர் ஜாம்பியா மாதிரி இருக்காங்கன்னு பார்த்துடலாம். அக்டோபர் 10 ரொம்ப வருஷம் கழிச்சு ட்ரான் ஏரிஸ் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஜாரட் லெட்டோ தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு.
இதோடைய பேசிக் கதை என்ன மாதிரி இருக்க போதுன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு ரூபரோ கதையில் எந்த ஒரு ட்ரெய்லரும் வரல. பட் ட்ரான் அந்த படங்களே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வருஷம் கடப்பிலே போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு ஃபைனலாக இந்த ட்ரான் ஏரிஸ் மொத்த பட ஃப்ரான்ச்சைஸியே சாஃப்ட் ரீபூட் பண்ணக்கூடிய ஒரு படமாக அமையும் நம்புவோம். அண்ட் ஜாரட் லெட்டோக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு சக்ஸஸாக இருக்கணுங்க. மனுஷன் கடைசியில் 2-3 வருஷம் எந்த ஒரு படமுமே சக்ஸஸ் கொடுக்காம அமைதியாக இருக்காரு. நல்ல ஆக்டர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பொட்டன்ஷியல். அந்த படம் அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கான்னு பார்ப்போம். அக்டோபர் 17 பிளாக் ஃபோன். அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணுங்க. இப்போதைக்கு பிளாக் ஃபோன் 2 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தோட டேரக்டர் ஸ்காட் டெரிக்சனோட ஃப்ரான்ச்சைஸ். என்ன மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல இருந்து தூக்கிட்டீங்களா, எப்படி ஒரு தரமான படம் எடுத்து கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் பிளாக் ஃபோன். அதுக்கு ஒரு சீக்வல் சும்மாவா? பிளாக் ஃபோன் 1 படம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். 2வும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும். அக்டோபர் 24 2 வருஷமாக கிடப்பில் போடப்பட்ட படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆகுது. மோட்டோ காம்பேட் 2. நம்ம பில்லி புச்சர் அவர் தான் ஜாடி கேஜா வர போறாரு. அவரையும் கிட்டானாவையும் பேஸ் பண்ண ஒரு படமாக தான் இந்த மோட்டோ காம்பேட் 2 இருக்க போகிறதுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். என்ன டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பார்த்தவங்க நிறைய பேர் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமாக டோர்னமெண்ட் நடக்குது அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோட்டோ காம்பேட் 1 எனக்கு பெருசாக செட் ஆகல, ஆனால் 2 கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. கிடைச்சிருக்க அப்டேட் அண்ட் லிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபெட்டாலிட்டிஸ் அண்ட் பியூர் கோராக இருக்க போதான் படம். ரத்த வெள்ளத்தில் மிதக்க போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோட்டோ காம்பேட் 2 பார்க்க ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அக்டோபரை அடக்கம் பண்ணிட்டு நவம்பர் பக்கம் போனால் ஹாலோவின் இன்னும் முடியல போல. நவம்பர் 7 பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ப்ரே படத்தை ரீபூட் பண்ணாங்களே, ஸோ அதோடைய கண்டினியூஷனாக தான் இந்த பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் வருது. பட் இது ஃபியூச்சரில் நடக்கிற ஒரு கதையாம். இதில் ட்வின் ஃபீமேல் லீட் வர போகிறாங்களாம். 2 பேருமே இந்த பிரெடேட்டரை ஹண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதையாக தான் சொல்ல போகிறாங்களாம். அண்ட் இந்த முறை பிரெடேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் படத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கமாக பிரெடேட்டரை ஹியூமன்ஸ் கொள்கிற மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதையை பார்த்துட்டு இருப்போம். பட் இந்த முறை பிரெடேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இந்த பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸுங்கிற கதை நடக்க போதாங்க. ஸோ பிரெடேட்டர் லோரை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும்னு நம்புறேன். ப்ரே மாதிரி சம் கிரவுண்டடாக பிளாக் டு த ரூட்ஸுங்கிற மாதிரி கொடுத்தாலே போதும். எனக்கு ப்ரே எனக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸே கொடுத்துருக்கடா. நவம்பர் 14 நவ் யூ சீ மீ 3. நவ் யூ சீ மீ 1 and 2 அமேசிங்காக எழுதப்பட்ட படங்கள் அது 2மே மேஜிக்கை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு அதே டீம் நவ் யூ சீ மீ 3க்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. அண்ட் பாசிபிளி இந்த ஃப்ரான்ச்சைஸோட கடைசி படமாக இது இருக்கும்னு சொல்லப்படுது. த 4 ஹார்ஸ்மேனோட ஃபைனல் ஆக்டிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதை நோக்கி என்ன கதையில் இந்த படம் மூவ் ஆக போதுங்கிற சுத்தமான ஐடியா எந்த ஒரு ஹிண்ட்டுமே அவங்க கொடுக்காத அந்த சமயத்தில் இந்த படம் மேலே அதுவே தனி கியூரியாசிட்டியை கிளப்பி விடதாங்க செய்யுது. மொதல் 2 படங்கள் அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸில் அமேசிங்கான ஸ்க்ரீன் பிளே யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக நவ் யூ சீ மீ 3 இருக்கணும். நவம்பர் 26 ஜூட்டோபியா 2. ஜூட்டோபியா 1 எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படங்க. அனிமல் உலகத்தை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு ஜூட்டோபியா 2ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கிரைம் ஸ்டோரியை தேடி ஒரு கதை போதான். முதலுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரி அது இருக்கும்னு சொல்லி ஒரு நான் கேள்விப்பட்டேன். ஜூட்டோபியா 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஜூட்டோபியா 2 இருந்தால் ஓகே. நவம்பரை நாசம் பண்ணிட்டு அப்படியே டிசம்பர் பக்கம் எட்டி பார்த்தா நம்ம மார்வல் அந்த மாதத்துலேயும் ஒரு சம்பவம் செஞ்சுருக்கான். வண்டர்மேன் யாயா அப்துல் மஹதீன் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் பிளாக் பேண்டாவை சுற்றிட்டு வரை இப்போதைக்கு வண்டர்மேனாக மாற்றி மார்வலுக்குள்ளே இறக்கியிருக்காங்க. இது ஒரு சீரிஸ் தான். அண்ட் இந்த சீரிஸ் டேரெக்டாகவே வாண்டா விஷனில் வந்த ஒயிட் விஷன் சீரிஸோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஒரு வகையில் ஒயிட் விஷன், வண்டர்மேன் அண்ட் வாண்டா 3 பேருமே டெக்னிக்கலாக ஏதோ ஒரு வகையில் இன்டர் கனெக்ட் ஆனவங்க தான். அவங்களுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இருக்கும். அதை இந்த படத்துலேயே சொல்லுவாங்களான்னு தெரியல. சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஓவர் பவர்டு கேரக்டர் தான் வண்டர்மேன். அண்ட் ஆல்சோ அவர் ஒரு ஆக்டர் வேறுங்க, கிங்கோ கேரக்டர் மாதிரி. ஒழுங்காக இதை மட்டும் புல் ஆஃப் பண்ணாங்கன்னா ஜானி கேஜ் இல்லைனா பாய்ஸ் ஹோம்லேண்ட் ஸ்டைலில் இந்த பக்கம் வண்டர்மேனை கூட்டு போகலாம். அந்த ஒரு செலிபிரிட்டி க்ரஷ் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோங்க மாதிரி ஒரு ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஒழுங்காக எழுதுனாங்கன்னா. ஸோ எனக்கு என்னமோ டெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்கும் போல தான் தோணுது. நம்ம சாங்ஷி டேரக்டர் இல்லை இன்வால்வ் ஆகியிருக்காரு. அண்ட் சாங்ஷி டேரக்டர் தான் ஸ்பைடர்மேன் 4 எடுக்கிற அந்த சமயத்தில் இந்த சீரிஸும் நல்லா தானே இருக்கணும். கேன்பேக் ஏதோ பார்த்து தானே ஸ்பைடர்மேன் 4 அவர் கொடுத்துருக்காரு. ஸோ வண்டர்மேன் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். டிசம்பர் 19 அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் ரிலீஸ் ஆகுது. பாரு ஒரு 20 வருஷம் கேப் எடுக்காமல் டப்புன்னு ரிலீஸ் பட்டாங்க. ஒரு 3 வருஷத்துலேயே கிடச்சிருக்க அந்த கான்செப்ட் ஆர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது புதுசாக ஒரு ஃபயர் கிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள ஜாம்பிஸ் மாதிரி புஷ் பண்ண போகிறாங்களாம். ஐ மீன் இது வரைக்கும் நாவிஸை நீங்கள் நல்லவங்களாக தான் பார்த்துருப்பீங்க. நாவிஸ் கூட்டத்தில் இருக்க கெட்டவங்களை காமிக்க போகிறாங்க ஜேம்ஸ் கேமரன். கான்செப்ட் நல்லா தான் இருக்குது. கிடைச்சிருக்க அந்த கான்செப்ட் ஆர்ட்டுமே நல்லா இருக்குது. ஒரு பயங்கரமான இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பெண்டோரா உலகத்தை பார்க்க போகிறாங்க. ஜேம்ஸ் கேமரன் கேட்டால் மேக்கிங் பற்றி சொல்லவா வேணும்? அவர் மேக்கிங்காகவே இந்த படத்தை போய் பார்க்கணும். அதுவும் முக்கியமாக அவதார் உலகத்தை என்ன மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாரு, லோர் எப்படி டெவலப் பண்ண போகிறான்னு செக் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி வருஷத்தோட கடைசி படம் நம்ம விஷாலான படமா தப்பாக பிடிச்சிட்டேன், ஆனகோண்டா. எஸ், ஆனகோண்டா படத்தோட ஒரு சாஃப்ட் ரீபூட்டுங்கிறது நடக்கும்போது நம்ம பால் ரட்டும் ஜாக் பிளாக்கும் நடிக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஆனகோண்டா படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன 2 பேர் உண்மையான ஆனகோண்டாவை பிடிக்க போய் அவங்க அந்த ஆனகோண்டா கிட்ட தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது மீதி கதை. முதலுக்கு ஒரு மான்ஸ்டர் சர்வைவர் ஹாரராக இருக்க வேண்டிய படத்தை மான்ஸ்டர் சர்வைவர் காமெடியாக மாற்ற போகிறாங்களாங்க. ஸோ இது காமெடியும் ஹாரரும் கலந்து ஒரு கலவையாக இருக்கும்னு சொல்லப்படுது. சின்ன வயசில் கண்டிப்பாக நிறைய பேர் ஆனகோண்டா படத்தை பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு அதோடைய சாஃப்ட் ரீபூட் நடக்கும்போது ஆனகோண்டா. அண்ட் இதோட இந்த வருஷம் முடியுது. இதை தாண்டி அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணப்படாத சில ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. முக்கியமாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5
இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான சீரிஸ் நான் சொல்வேன். இதை 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களாம். ஸோ வால்யூம் 1ங்கிறது எனக்கு என்னமோ சம்மருக்கே ரிலீஸ் ஆகிடும்னு தோணுது. பாசிபிளி ஜூன் ஜூலையில் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5க்கான ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்துடலாம். அண்ட் வருஷத்தோட கடைசி டிசம்பர் மாதம் வால்யூம் 2 வரதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த வருஷத்தோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃப்ரான்ச்சைஸே முடியுது. ஆனால் ரிலீஸ் டேட் தெரியாத சமயத்தில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 டு பி அனௌன்ஸ்ல போடுறேன். அதே மாதிரி லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2மே கன்ஃபார்ம் ஆகிருக்கேன். இந்த வருஷம் தான் வருது. ஆனால் எப்போ வருதுன்னு தெரியலங்க. எனக்கு என்னமோ இதுவும் இந்த சம்மர் கேட்டகரியே எடுக்கலாம். இல்லைனா ஆகஸ்ட் அக்டோபர் மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அக்டோபர் ஹாலோவின் சீசன், ஜாம்பி சீரீஸ் பர்ஃபெக்டான காம்போவாக இருக்காது. ஸோ லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 பாசிபிளி அக்டோபர் வரலாம். அதே ஹாலோவின் சீசனில் வெல்கம் டு டெரி இட் ஃப்ரான்ச்சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரீக்வல் சீரிஸ். ஒரிஜினலாக அந்த பென்னி வைஸ் இந்த இட்டில் என்ன தான் செத்துருந்தாலும் அது எப்படி பூமிக்கு வந்துச்சு, எப்படி டெரி அதை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீக்வல் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் செய்யப்படல. அதுவும் ஹாலோவின் சீசனுக்கு வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா அக்டோபர் மாதம் சீரீஸ்க்கு செம்ம ஸ்டாக்டான ஒரு மாதமாக இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. வெனஸ்டே சீசன் 2 அதுவுமே ஹாரர் வைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். ஹாலோவினுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வெனஸ்டேயோட அந்த காஸ்டியூம் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா அதுவும் ஹாலோவினுக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். என்னடா வரது பூராவுமே அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய சீரிஸாகவே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு வெனஸ்டே பாசிபிளி ஆகஸ்ட் மாதம் வரலாம். கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன எப்படியாச்சும் போடுவாங்க நம்புறேன். இது வரைக்கும் இது எதுக்குமே ரிலீஸ் டேட் தெரிலங்க. ரிலீஸ் டேட் வந்தால் தானே எது எப்போ வருதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக ஸ்குவிட் கேம் சீசன் 2 அது டிசம்பர் மாதம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம்டாக தெரில. ஏன்னா சீசன் 2 டிசம்பர் மாதம் தானே ரிலீஸ் பண்ணாங்க. அதோடைய கண்டினியூஷனாக சீசன் 3 இந்த வர டிசம்பர் அமைக்கப்படலாம். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களும் சீரீஸு மூவிஸ்ன்னு சொல்லி செம்ம ஸ்டாக்டாக இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் நான் காத்துட்ருக்க மாதம்னா ஜூலை தாங்க. ஜூலை தான் சம்பவமே இருக்குன்னு நான் சொல்வேன். ஓவராலாக பார்க்கும்போது இந்த வருஷம் ஹாலிவுட் படங்களுக்கு ஒரு தரமான வருஷமாக இருக்கும்போது சீரீஸும் எக்கச்சக்கமாக அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. கேம்ஸும் நிறைய இருக்குது. மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம்ஸை என்னுடைய MC2 சேனலில் நான் போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையை சொல்ல போகணுன்னா இத்தனை படங்கள் கேம்ஸ் வருது, ஏகப்பட்ட கண்டென்ட் சிக்கி இருக்கு. இந்த வருஷம் MC1 அண்ட் MC2ல் 1 மில்லியன் அடிக்கிறோம். இதுதான் நம்ம 2025ஓட ரெசல்யூஷன். நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அண்ட் நீங்கள் எந்த படம் எந்த சீரிஸுக்காக காத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தன்னால ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். என்ன இருக்கும் ஹேஃபன் கைஸ் வட்டா.